வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா என்ன பிரிஞ்சு எப்படி இருந்த சாந்தி? உங்களை பிரிஞ்சு நான் இருக்கேனா? யார் சொன்னது? உங்களோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இத்தனை நாளா என்னோட கனவுல மட்டும்தான் வந்துட்டு இருந்தீங்க. இப்ப என்னோட நனவுல என்னோடவே இருக்கீங்க. சிவா, இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. எப்போ என் கூடவே தான் இருக்கணும். கேட்டீங்களா டாக்டர்? இது மாதிரி தான் சிவா இருக்கிறதா நினைச்சு தனக்கு தானே பேசிக்கிறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேன். சிவா, நாம எப்போ இப்படியே தான் இருக்கணும். நான் உங்களோட தான் வாழணும் சிவா. எப்படி இருக்கா டாக்டர்? ஜேகே, நான் குணப்படுத்த வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். திறந்த விட்ட நாய் நுழைற மாதிரி நுழைஞ்சிருக்க. என்ன தைரியம் உனக்கு? தைரியம் உள்ளவங்க தான் காதலிக்க முடியும். கோழைங்க காதலிக்க முடியாது. என் பொண்ணு போற செருப்ப கூட வாங்க வக்கில்லாத பயணி, உனக்கு என்னடா காதல்? உங்க பொண்ணுக்கு தேவை செருப்பு இல்ல, நான் கட்ட போற தாலி தான். அதுலதான் அவ சந்தோஷமே இருக்கு. அந்த தாலி உங்க பொண்ணு கழுத்துல கட்டியே திருவேன். ஓங்கின கையை ஏன் விட்டு வச்சிருக்கேன்னா, சாந்தி கழுத்துல தாலி கட்டும் போது இந்த கையால தான் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். உன்னை கையால் அடிக்கிறது தப்புதான். காதலுக்காக அவன் உயிரையே தர்றேங்கிறான். உன்னால இந்த அடியை கூட தாங்க முடியலையா? சாந்தி, சாந்தி. I am JK here. சார், அவன் உங்க பொண்ணை மறக்கிறதுக்காக எவ்வளவுதான் அடிச்சாலும் ஒவ்வொரு அடிக்கும் உங்க பொண்ணதான் சார் ஞாபகப்படுத்திக்கிறான். நீங்களே கேளுங்களேன். அப்படியா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சாந்தி, சிவா உங்ககிட்ட பேசணுமா? சாந்தி, சாந்தி. இதுக்கு மேல அடிச்சா அவன் செத்துருவான். டாடி ப்ளீஸ் டாடி, சிவாவை விட்டு சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க டாடி. ப்ளீஸ் டாடி, சிவாவை விட்டு கேட்க சொல்லுங்க மாட்டேன். டாடி. நீ சொல்றத நான் கேட்கணும். சாந்தி, என்னடி சாப்பிடுற? என்ன சாப்பிடுற? அடி பாவி, என்னடி சாப்பிடுற? தப்பி என்ன காரியம் பண்ணிட்ட? உன் போராட்டத்துக்கெல்லாம் இதான் முடிவா? நீ அந்த சிவாவை உண்மையிலேயே காதலிக்கிறியான்னு இப்ப நான் சந்தேகப்படுறேன். பாட்டி, பின்ன என்னடி? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அத அவன் எப்படி தாங்கிப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எந்த காதலனாவது தன் காதலியை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டிருக்கியா? ஏன்னா தன் காதலியோட மனசு என்ன பாடுபடும் நினைச்சு பாக்குறான். ஆனா பொம்பளைங்களுக்கு சுயநலம் ஜாஸ்தி. தான் வரைக்கும் பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு பாட்டி, என்ன மன்னிச்சிரு. இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல பாட்டி. உட்கார், கண்ணை தொடச்சுக்க. காதல்னா பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கல்யாணம். இத பாரு, நான் ஒருத்தி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? சிவாவை உன்னோட நான் வாழ வைக்கிறேன். இது சத்தியம். ஐடியா என்னடா? இப்படி செஞ்சா என்னடா? எப்படி சாந்திக்கு கல்யாணம் பண்ணிக்க போற ஐயரை கடத்திட்டு வந்துருவோமா? அவங்க அப்பனே மந்திரம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். ஏடா பாவி, நீ தானே ரோசி லவ் பண்ற. ஏதோ ஒரு நல்ல ஐடியா சொல்லண்டா. என் கதையை வேறடா. ரோசிக்கு 2 அக்கா 3 தங்கச்சி. பிரச்சனை விட்டா போதுன்னா அவங்க அப்பன் என் பொண்ணை தள்ளிட்டு போய் என்ன போட்டு நச்சரிக்கிறான். அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சு. சாந்தி மட்டும் குடிச்சல இருந்தா பின்பக்கமா போய் எப்படியா கீத்த போத்துக்கிட்டு அழைச்சிட்டு வந்துடலாம். ஐயோ முருகா, எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க யாராவது ஒருத்தரை அனுப்பி வைக்க கூடாதா? அம்மா அத பாருங்க, சிவா தம்பி. ஏய், அங்க பாருடா, யாரோ கார்ல வர்றாங்க. ஐடியா வரும்னு பார்த்தா பாட்டி வராங்க. முருகரை கூட்டணும் அவ்வியார் அனுப்பிச்சு வச்சிட்டாரா? இருக்கும். சும்மா இருக்குடா.
அவங்க சாந்தியோட பாட்டி. அப்படியா? ஏன்பா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, இங்க என்ன மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? சாந்தி கல்யாணம் ஆகுது இல்ல, அதான் இரங்கல் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. சிரிச்சிட்டு போங்க. சும்மாருடா. ஏதேதோ ஐடியா பண்ணி பொண்ணுங்களை அசத்தி காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அவளுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம்னா மட்டும் ஏன்டா உங்களுக்கு ஐடியாவே தோண மாட்டேங்குது? பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா பொண்ணு தூக்க மாத்திரையை சாப்பிட்டுறா, பையன் தேவதாசாட்டம் தாடியை வளர்த்துக்கிட்டு அலையறான். இத பாருங்க, எப்படியாவது சாந்தியோட சிவாவை சேர்த்து வைக்கணும். அதுக்கு நீங்களாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு இதுல டீடைலா எழுதி வச்சிருக்கேன். சாந்தியோட பொண்ணு அழைப்புல நீ வீடியோ கேமராமேன், நீ கார் டிரைவர், நீ பேங்க் குரூப்ல வர்ற. அப்ப நானுங்க சொதப்புனா இவன் தான் சொதப்புவான். ஐயோ பா, அங்க சமய சந்தர்ப்பம் பார்த்து நடந்துக்க. காலேஜ்ல தான் ஒழுங்கா படிக்கல, இதையாவது கரெக்டா படிச்சுக்கங்கடா. இந்தா சிவா, ஆல் தி பெஸ்ட். குமுகா கில்லிக்கு ராஜானாலோ பாட்டி சொல்ல தட்டாதே. கோஷ்டிகாந்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ரீட என்ன திடீர்னு நம்ம மேல பாச உணர்ச்சி? இது பாச உணர்ச்சி இல்ல, பரிதாப உணர்ச்சி. நாளைக்கு சாந்திக்கும் கோபிக்கும் கல்யாணம் ஆகி சாந்தி போயிடுவா. நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல, அதான் பாசம் பொங்குது. நாளைக்கு சாந்தி சிவாவோட போயிட்டா என்னை விட்டா உனக்கு வேற யார் இருக்கா? அதான் பரிதாபமா இருக்கு. கிழவிய நம்ப முடியாது. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் என் பிளான் தான் சக்சஸ் ஆகும். இந்த சிடுமூஞ்சியை கூட யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கே. கிழவி, என்ன தலையில தட்டி உட்கார வைக்கலாம்னு கனவு காணாத. இந்த பாசத்தை கூட இவன் வேற விதமா தான் நினைப்பான். ஹலோ, வாங்க டாக்டர். ஹலோ ஜி. ஓகே, see you. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டேன். வாங்க. ப்ளீஸ் வாங்க. ஐஜி வந்திருக்காரு. அப்ப வாங்க சார். சிவாவை இன்னும் காணுமே. என்ன கேமரால மிருகம் தெரியுது? இவர ஒருவேளை ஜூல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ? ஏன் ஒரிஜினல் வீடியோ மாதிரி இல்ல, கள்ள வீடியோ மாதிரி இருக்கு. தம்பி வீடியோ நில்ல. ஓ, மொழியே சரியில்லை. எங்க அப்பா தான் கேட்கணும். எந்த வீடியோ கடையில இருந்து வரீங்க? லைட்ஸ் ஆன் சார். ஆஹா, உங்க முகவெட்டு, உடற்கட்டு, நடைமுட்டு உங்களை பார்த்தா பாம்பே ஆக்டர் அம்ஜத் கான் மாதிரியே இருக்கு சார். ஆனா மூஞ்சி தான் தஞ்சாவூர் நந்தி மாதிரி இருக்கு. சரி சரி, உள்ளார போய் எல்லாரையும் கவர் பண்ணுங்க. அடிக்கடி என்னை கவர் பண்ணீங்க. ஓகே சார். வாட்டனாங்க குடாங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே சிவா, எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சா? எவ்ரிதிங் ஓகே? என்னையா அது? எழுப்புங்கயா, தள்ளுங்கயா. மாப்பிள்ள நல்லா சொட்ட வாழை குட்டி மாதிரி ஒண்ணு இல்ல. இப்ப இது வந்துட்டியா? யார் கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்துனா. பியூட்டிஃபுல் ஷாட். எங்களே ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் போய் எடுக்க வேண்டியதானே? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுங்களை தான் எடுப்போம். இல்லம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணுங்களுக்கு சீந்து. உங்க பொண்ணு கூட ஏதோ மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை சிங்கப்பூர் தானே? ஆமா. இந்தம்மா, இங்க வா. அந்த பைய காட்டு. ஜிப்ப திறந்து போட்டு போறியே, கூட்டத்துல எதனா விழுந்தா கூட தெரியாதே. ஓ, பெண் அழைப்புக்கு நேரமாச்சு, எல்லாரும் புறப்படுங்க. என் பேத்தியை நான் கூட்டிட்டு வரேன்.
தீர்க்காயுசா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். என்னப்பா டிரைவர், உன்னை நம்பித்தான் என் பேத்தி அனுப்புறேன், ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. சரிம்மா. உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். ஆல் தி பெஸ்ட். பாட்டி, எல்லாரும் பாக்குறாங்க, போயிட்டு வா. பை. இது என் மான பிரச்சனை. அவங்களுக்கு நானே பதில் சொன்னா தான் சரியா இருக்கும். வாழத்தானே போயிருக்காங்க, எப்படி வாழ்ந்துடுறாங்க நான் பாத்துடுறேன். போங்க, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. சாந்தி, இந்த வீட்டை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? நம்ம மாதிரி காதலர்களுக்கு இந்த வீடு அடைக்கலம் கொடுத்திருக்கு. அப்படின்னா இது காதலர்களுக்கு ராசியான இடம் தான். இனிமே இதுதான் நம்ம வீடு. வண்டி ரிப்பேர் ஆச்சு போல இருக்கு. இங்கதான் எங்கேயா இருக்கணும். சீக்கிரம் வாங்க.